மேடம், நீங்க உடனே போய் கேஷ் கவுண்டர்ல 10,000 ரூபாய் பணம் கட்டி பேஷண்ட் பேர்ல அட்மிஷன் போட்டுட்டு வாங்க. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? சீக்கிரம் போய் பணம் கட்டிட்டு வாங்க. அப்பதான் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பாப்பாங்க. சஞ்சீவ், உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க 10,000 பணம் கட்டணுமா? திடீர்னு 10,000க்கு நான் எங்க போவேன்? உன்னை காப்பாத்த அவசரத்துக்கு அடகு வைக்க என் தாலையில ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லையே. நான் என்ன பண்ணுவேன் சஞ்சீவ்? ஹலோ அபி, எங்க இருக்கீங்க? அது அது வந்து பூர்ணா, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? எதுவும் பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பூர்ணா. அபி, நீங்க என் ரோல் மாடலா இருந்தா கூட நான் உங்களை சிஸ்டரா தான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க உங்க கஷ்டத்தை என்கிட்ட மறைக்கிறீங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. நீங்க இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க. எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? செல்வி சொன்னா. எங்க கம்பெனி பிரச்சனையை தூக்கி உங்க தோல்ல சுமக்குறீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா அபி? சொல்லுங்க அபி, உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல பூர்ணா. திடீர்னு சஞ்சீவ் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இப்ப நான் சஞ்சீவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கேன். டாக்டர் ஐசியூல வச்சு சஞ்சீவ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? அது ஆர்யா ஹாஸ்பிட்டல். சரி இருங்க, நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன். சரி பூர்ணா. மேடம், நான் உங்ககிட்ட கேஷ் கவுண்டருக்கு போய் பணம் கட்ட சொன்னனே, நீங்க போகாம இங்கே நிக்கிறீங்க. சிஸ்டர், அது வந்து என்ன ஃபீஸ் கட்ட பணம் இல்லையா? பணம் இல்லனா எதுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிடலுக்கு வரீங்க? ஜிஹெச்சுக்கு போக வேண்டியதானே? டைம் வேஸ்ட் பண்ணாம போங்க மேடம். சீக்கிரமா பணத்தை கட்டுங்க, இல்லனா டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாரு. அவ்வளவுதான் சொல்லுவேன். நர்ஸ். டாக்டர். ஐசியூ வார்டுல சஞ்சுன்னு ஒரு பேஷண்ட் இருக்கார்ல? ஆமா டாக்டர். அவர் ஒய்ஃப் அபி கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக எந்த ஃபீஸும் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் எம்டி இப்போதான் யூஎஸ்ல இருந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாரு. அப்புறம் சஞ்சீவ் இனிமே விஐபி பேஷண்ட். அவருக்கு ஏ கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு. ட்ரீட்மெண்ட்டை ஹரியப் பண்ணுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் வந்து அவரே ஸ்பெஷலா சஞ்சீவை கேர் எடுத்து பாப்பாரு. வாங்க போலாம். டாக்டர். 1 மினிட் டாக்டர். இந்த இன்ஜெக்ஷனை போட்டு விடுங்க. ஓகே டாக்டர். சொல்லுங்க டாக்டர். இந்த பேஷண்ட். சாரி மேடம், நீங்க எங்க எம்டிக்கு ஃப்ரெண்டுன்னு தெரியாது மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் பேசுனது பெருசா எடுத்துக்காதீங்க மேடம். நான் பெருசாலாம் எடுத்துக்கல. கோயிலுக்கு அடுத்த இடத்துல வச்சு மக்கள் பாக்குற இடம் ஹாஸ்பிட்டல் தான். கோயிலுக்கு சாமின்னா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களும் டாக்டர்ஸ் ஒன்னா. எங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா நாங்க உங்களை தானே பார்க்க வரோம். நீங்க உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னா நான் சொல்லல. கொஞ்சம் வரவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அன்பா பேசுங்கன்னு தான் சொல்றேன். சாரி மேடம். ஹலோ பூர்ணா. அபி, நான் அந்த ஹாஸ்பிட்டல் எம்டி கிட்ட பேசிட்டேன். இனி நீங்க சஞ்சீவை பத்தி கவலைப்பட தேவையில்லை. சஞ்சீவ் கியூர் ஆயிடுவாரு. சஞ்சீவ் கியூர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஆபீஸ் வந்தா போதும். ரொம்ப தேங்க்ஸ் பூர்ணா. இதுக்கு எதுக்கு அபி தேங்க்ஸ் எல்லாம்? அதான் ஏற்கனவே சொன்னல, நீங்க ஏன் சிஸ்டர் மாதிரி. சிஸ்டருக்கு போய் யாராச்சும் தேங்க்யூ சொல்லுவாங்களா? அப்படி எதா இருந்தாலும் தயங்காம கேட்கணும், சரியா?
நான் கம்பெனி விஷயமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட. அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். நீங்க உங்க ஹஸ்பண்டை பாத்துக்கோங்க. நான் இப்ப கட் பண்றேன். சரிங்க பூர்ணா. சிஸ்டர். மேடம், டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு மேடம். டாக்டர், சஞ்சீவுக்கு ஒன்றும் ஆகலையே? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மேடம். இவர் சரியா சாப்பிடல. அது மட்டும் இல்லாம அவர் மனசுல ஏதோ பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு மேடம். டாக்டர், பேஷண்ட் கண் முழிச்சிட்டாரு. சஞ்சீவ், நீ நல்லா தானே இருக்க? சொல்லு. நான் எப்படி இங்க வந்தேன்? எனக்கு தெரியாது. சொல்லு, நீ நல்லா தானே இருக்க? குமார தானே விரட்டி பிடிச்சேன். நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்? அபி வேற இருக்கா? நான் குமார அடிச்சத அபி பார்த்திருப்பாளோ? குழந்தைய நான் தேடுற விஷயம் அபிக்கு தெரிஞ்சிருக்குமோ? சஞ்சீவ், எதுவுமே பேச மாட்டேங்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அபி. ரோட்ல போயிட்டு இருந்தேன்னா இங்க எப்படி வந்தேன்னா ஒரு குழப்பம். அதான். அதுவா? நான் ரோட்ல வரும்போது நீ மயங்கி கிடந்த. நான் உன்னை பார்த்து பதறி போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தேன். நல்லபட நான் குமார் கூட சண்டை போட்டதா அபி பார்க்கல. சார், உங்களுக்கு அடிபட்டதை நினைச்சு உங்க ஒய்ஃப் ரொம்ப பதறி போயிட்டாங்க. அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னா கூட அவங்க உங்க மேல வச்சிருந்த காதல், அவங்க கண்ணுல இருந்து வந்த கண்ணீர், அது எல்லாத்தையும் சொல்லிருச்சு. உங்க ஒய்ஃப் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தவிச்சதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டாக்டர், சஞ்சீவ் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்க? சஞ்சீவ் இப்ப கியூர் ஆயிட்டா கூட அவருக்கு இன்னும் சில பேசிக் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. அதனால நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே, நான் வரேன். நீங்க பாத்துக்கோங்க. சிஸ்டர் வாங்க. ஓகே டாக்டர். சஞ்சீவ், ஒரு நிமிஷம், நான் வரேன். சரி. டாக்டர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். டாக்டர், நான் திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையாவே சஞ்சீவ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? ஒரு ப்ராப்ளமும் இல்லை மேடம். நீங்க கவலைப்படாதீங்க. சஞ்சீவை கூலா ஹாப்பியா வச்சுக்கோங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரி சந்தோஷமா இருங்க. இப்போதைக்கு சஞ்சீவுக்கு தேவைப்படுறது சந்தோஷம் மட்டும்தான். சந்தோஷம் யாரையும் எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்துடும். கவனமா இருங்க. நான் வரேன். தேங்க்ஸ் டாக்டர். சஞ்சீவ், டாக்டர் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு. எனக்கு தெரியும் உன்னோட ஸ்ட்ரெஸ் என்னன்னு. சரியான நாளுக்குள்ள 10 கோடி ரூபாய் பணத்தை கட்ட முடியுமா முடியாதான் தானே? நீ கவலைப்படாத சஞ்சீவ், நான் இருக்கேன். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது என்ன தாண்டி தான் வரணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னை தாண்டி எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்காது. நான் நெருங்கவும் விட மாட்டேன். அபி, ஹாஸ்பிட்டல் செலவு, ட்ரீட்மெண்ட்டுக்கே ரொம்ப செலவா இருக்குமே அபி. நீ என்ன பண்ண? நான் வேலை பார்க்குற கம்பெனி ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. சரி அபி, நீ ஆபீஸ் கிளம்பு. உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல. வேலை இருக்குதா சஞ்சீவ்? ஆனா உன்னை இப்படி தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? அதான் நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்கல்ல அபி, அவங்க என்ன பாத்துப்பாங்க. நீ ஆபீஸ் கிளம்பு. இல்ல சஞ்சீவ், மேடம், உங்க அளவுக்கு முடியலனாலும் ஓரளவுக்கு நாங்க பாத்துப்போம். நீங்க போயிட்டு வாங்க மேடம். ஆமா அபி, சொல்றாங்கல்ல, நீ போயிட்டு போ. சரி, ஏதாவதுன்னா எனக்கு உடனே கால் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன்.
சரி நீ போயிட்டு வா. அம்மா மேடம், கொஞ்சம் பாத்துக்கோ. நாங்க பாத்துக்கிறோம் மேடம். பாத்துக்கோ. அத்தை சந்தோஷ்லாம் இவ்ளோ தடவை கால் பண்ணிருக்காங்க. எதுக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க? சீதா அழாத. சஞ்சீவும் அபியும் போன் எடுக்கல. நீ அவங்கள போய் பார்க்கணும்னு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. அவங்கள எங்கன்னு போய் பாப்ப? அவங்க எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியலையே. மா சஞ்சுக்கு ஒன்றும் இருக்காதுமா, நீ வேணா பாரு. சஞ்சு இல்ல அபி கிட்ட இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் கண்டிப்பா வரும். போன் அடிக்குது பாரு. அபி, சந்தோஷ், உன் வாயில சக்கரை தாண்டா போடணும். நீ சொன்ன மாதிரியே அபி தாண்டா போன் பண்றா. பேசுங்கம்மா. அபி, அத்தை சஞ்சீவ் நல்லா இருக்கானாமா? அவனுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஏன் அத்தை அப்படி கேக்குறீங்க? இல்ல அபி, சஞ்சீவுக்கு ஏதோ ஆபத்து வந்த மாதிரி எனக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தது. அதான் பயந்து போய் சஞ்சீவுக்கு கால் பண்ண. அவன் போனே எடுக்கல. அதனால்தாமா உனக்கு போன் பண்ண. எனக்கு ஒரே பயமா இருக்குமா. சஞ்சீவுக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சஞ்சீவ் நல்லா தான் இருக்கான். இவ்ளோ நேரம் நான் சஞ்சீவ் கூட தான் இருந்தேன். அபி, எனக்கு சஞ்சீவ் கிட்ட பேசணும் போல இருக்குமா. சரிங்க அத்தை, நான் சஞ்சீவை உங்ககிட்ட பேச சொல்றேன். சரிம்மா. நீ சஞ்சீவை எனக்கு சீக்கிரம் போன் பண்ண சொல்லு. சஞ்சீவ் கிட்ட பேசினாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரிங்க அத்தை, நான் உடனே பேச சொல்றேன். சரியா? சரிம்மா. சொல்லு அபி. சஞ்சீவ் அத்தை கால் பண்ணாங்க. என்ன சொல்ற? பெத்த அம்மால அதான் பிள்ளைக்கு ஒரு ஆபத்துன்னதும் மனசு துடிச்சிருக்கு. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு ரொம்ப பயந்து போய் எனக்கு இப்ப போன் பண்ணாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட நடந்த பிரச்சனைய, நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டேன். நீ எதுவும் காட்டிக்காத சஞ்சீவ். தெரிஞ்சா அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஓகே, நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. சரி, உடனே அத்தைக்கு போன் பண்ணி பேசு சஞ்சீவ். சரி வச்சுறேன். சஞ்சீவ் நல்லாதான் இருக்கானா? சஞ்சீவை போன் பண்ண சொல்றேன்னு அபி சொன்னா. நான் தான் சொன்னல சீதா, சஞ்சீவுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு. நீதான் சொல்றத கூட கேட்காம அழுதுட்டு இருந்த. போன் இது பாருங்க, சஞ்சீவ் கூப்பிடுறான். சஞ்சீவ், மா நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? சார், இன்ஜெக்ஷன். சொல்லுங்கம்மா. சஞ்சீவ், நான் போன் பண்ணும்போது ஏன் போன் எடுக்கல? அது வந்துமா, போனை சைலண்ட்ல போட்டிருந்தேம்மா, அதான் கவனிக்கல. நான் இப்பதான் போனை பார்த்தேன். சஞ்சீவ், உனக்கு ஏதோ ஆச்சுன்னு தெரியுமா? அபி சொன்னா. அம்மா, என்னை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. நானும் அபியும் நல்லா தான் இருக்கோம். நீங்க உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. சரிப்பா. அம்மா, நீங்க அப்பா சந்தோஷ் எல்லாரும் எப்படிமா, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கோண்டா. சஞ்சீவ், நீயும் அபியும் இல்லாத இந்த வீடு எங்களுக்கு நரகமா இருக்குடா. எங்களால இந்த வீட்ல இருக்கவே முடியல. பேசாம நான், அப்பா, சந்தோஷ் 3 பேருமே உன் கூடவே வந்துடுறோம்டா. அம்மா, அபிகிட்ட சத்தியத்தை திரும்ப வாங்கிக்க சொல்லுடா. என்னால முடியல. அம்மா அம்மா அழாதீங்கம்மா. அபிய பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவ எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும். அபி உங்ககிட்ட சத்தியம் வாங்கினதுக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கும்மா. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாம்மா. அதுக்கப்புறம் நானும் அபியும் சேர்ந்து எப்படியாவது கடன் அடைச்சிருவோம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும்மா. நீங்க மட்டும் தயவு செஞ்சு அழாதீங்க. சரி, நான் அழல. சீதா, போனை கொஞ்சம் கொடு. சஞ்சீவ் கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. அப்பா உன்கிட்ட பேசணுமாடா? பேச. ஆ, ஒரு நிமிஷம் இரு.
சஞ்சு எப்படிப்பா இருக்க? அப்பா நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன்ப்பா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. நீங்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீயும் அப்படின்னா வாழ வேண்டிய வயசுல கடன் சுமையை தள்ள சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கப்பா. நீங்க கஷ்டப்படுற நேரத்துல ஒரு அப்பனா இருந்து என்னால உதவ முடியலன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. உங்களை மாதிரி ஒரு அப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. சொல்லப்போனா உங்களுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. அப்பா போன கொடுங்க, நான் சஞ்சீவ் சஞ்சு அண்ணன் பேசணுமா? சஞ்சீவ் நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க உனக்கு துணையா இருக்கோம். நான் சொல்றத மட்டும் நடக்குதா இல்லையான்னு பாரு. நீயும் அபியும் சேர்ந்து பெரிய பெரிய சாதனையெல்லாம் பண்ண போறீங்க, பெரிய ஆளாக போறீங்க. உங்க 2 பேருக்கும் இந்த 10 கோடி ரூபாய் கடன்லாம் சும்மாடா. சரி சந்தோஷ், அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ. நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். சரி சஞ்சு. இப்ப சந்தோஷமாமா? மக மருமக கிட்ட பேசியாச்சா? இதோட 10 தடவை கால் பண்ணிட்டேன். அந்த குமார் பையன் போன் எடுக்க மாட்டேன்றான். ஒருவேளை அந்த சஞ்சீவ் அடிச்ச அடியில குமார் ஊரை விட்டு ஓடி இருப்பானோ? நீ சொன்ன மாதிரி அந்த குமார் ஊரை விட்டு ஓடி இருந்தானா அவனுக்கு நல்லது. இல்லனா அந்த குமார் செத்தாண்டா. அண்ணே, எனக்கு குமாரை பார்த்தே ஆகணுண்ணே. அவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுண்ணே. என்ன விஷயம்டா கேட்க போற? அவன் ஏன் கோட் ஷூட் போட்டு வானான்னு அவன்கிட்ட முதல்ல கேட்கணுண்ணே. ஐயோ, முறைக்கிறாரு. ஏன் முறைக்கிறாரு? இல்லனே, அந்த விஷயம் அப்பத்துல இருந்து என் மண்டையை போட்டு குடஞ்சிட்டே இருக்குண்ணே. ரொம்ப முக்கியம். சாக போறவன் போன் பண்றான்டா. ஏண்டா குமாரு, எங்கடா இருக்க? போன் பண்ணா எடுக்கவே மாட்டேன்ற. குழந்தையோட அப்பங்கிட்ட இருந்து தப்பிச்சு வரதே பெரும்பாடாகி போச்சு. இதுல உன் போனை எங்க இருந்து எடுக்கிறது? அது ஒன்றும் இல்லைண்ணே, ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு, அதான் பார்க்கல. சரிண்ணே, ஸ்ரீஜா கிட்ட பணம் வாங்கிட்டியா? நீ பணம் கொடுத்தேன்னா நான் வாங்கிட்டு ஊரை விட்டு கிளம்பிடுவேன். நான் உன்னையவே பணமாக்கலான் இருக்கேன். உனக்கு பணம் வேணுமா? பணம் என்னண்ணே எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ரோட்ல எதுவும் கோட்டு போட்டு ஓடனியா? ஏன்னா அப்படி கேட்குற? இல்ல, உன்ன மாதிரி ஒருத்தன் ரோட்ல வந்து கோட்டு போட்டு ஓடுறத நான் பார்த்தேன், அதனாலதான் கேட்டேன். நான் ஏன்னா கோட்டு போட்டு ரோட்ல ஓட போறேன்? அதான்டா நானும் நினைச்சேன். சரிடா, நான் ஸ்ரீஜாட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் எங்க இருக்கேன்னு உனக்கு ஃபோன் பண்றேன். அங்க வந்து நீ பணத்தை வாங்கிட்டு நேரா ஊருக்கு கிளம்பிடு. சரிண்ணே. அப்பா, நம்ம இனி இந்த ஊர்ல இருந்தோம்னா அந்த குழந்தையோட அப்பன் அந்த குழந்தை எங்கன்னு கேட்டு என்னை கொன்னே போடுவான். பேசாம புரோக்கர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எஸ் ஆயிட வேண்டியதான். டேய், குமார் நம்ம கிட்ட பணம் வாங்குறதுக்கு ஆசையா வருவான். வந்தவனை மேல அனுப்பிச்சிட்டு அவன் உடம்ப மண்ணுக்குள்ள அனுப்ப வேண்டியதான். இது வேற கசகசன்னு. அப்பாடா, இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. குமார் பாவம். இன்னைக்கு குமார் கதி தான் நாளைக்கு எனக்கும். இவன் கூட இருக்கிறது என்னைக்கு நமக்கு ஆபத்து தான். மா, தைரியமா வாமா, வா.
என்ன ஸ்ரீஜா 3 பேரும் நம்மள இப்படி முறைக்கிறாங்க? நாம வீட்டை விக்க விடாம தடுத்த கோவமா இருக்குமா? கோவமா இருக்குமாவா? கோவந்தாமா. ஆனா அதுக்கெல்லாம் நாம இனிமே பயப்படக்கூடாது. எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இனி அந்த அபிக்கு யார் சப்போர்ட்டா வந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போய் கிட்டே இருக்க வேண்டியதுதான்.